ஹலோ யூஎஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய டச் டூல் அப்படிங்கிற ஒரு டூலை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். டச் டூல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டூலோட ஷார்ட்கட் கீ இந்த டூலில் பார்த்தோம்னா டச் டூல், பர்ன் டூல் அண்ட் ஸ்பஞ்ச் டூல் அப்படிங்கிற 3 டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம இதை எப்படி பேசிக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். பட் இந்த டூல்ஸ் வந்து பேசிக்கான விஷயங்கள் மட்டும் கிடையாது. ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ஹை அண்ட் ரீடச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை அண்ட் ஸ்கின் ரீடச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக ஃபோட்டோஷாப் அதிகமாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க ஷூட் பண்ணுற ஃபோட்டோஸை அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட ஸ்கின்னை செய்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோஷாப்பில் பார்த்தோம்னா, அதாவது ஸ்கின் ஒன்று ரீடச் பண்ணும்போது இதில் பார்த்தோம்னா மிட் டோன்ஸ், ஷேடோஸ், ஹைலைட்ஸ், இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த விஷயங்கள் தான் இதில் இருக்குது. அதில் பார்த்தோம்னா வேறு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்போஷர் இருக்குது. மற்றது எல்லாமே ப்ரஷஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இல்லை இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த இமேஜ் எடுத்துட்டோம். இந்த இமேஜில் தான் நம்ம இந்த டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லேயர் காப்பி ஒன்று எடுத்துப்போம். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்ன அப்படின்னா, லேயரை வேணும்னா நம்ம நேம் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம நேம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த இமேஜை பார்த்தோம் அப்படின்னா, இந்த இமேஜில் வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரியான லைட் ஃபில்ம் இல்லை. இடைக்கு கொஞ்சம் இந்த கை வச்சிருக்க ஏரியாலாம் அண்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த இடங்களில் இந்த டூலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல் நமக்கு தேவையான பெருசாக வைக்கிறோம். சாதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் நம்ம பண்ணலாம். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ இமேஜ் ஒன்று எடிட் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கண்ணை சுற்றி கருவளையம் வந்து விழுந்திருக்கும். ஸோ அது கொஞ்சம் டார்க்கான ஏரியாவாக இருக்கும். நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது அந்த அந்த ஏரியா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் லைட் பண்ணுறதுக்காகவே நம்ம யூஸ் பண்ணலாம். மற்றபடி இது ஃபேஸ் ரீடச்சிங் அந்த மாதிரி தான் நம்ம பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்ப்போம் அந்த ஃபோட்டோ இது யூஸ் பண்ணதுக்கும் நார்மலாக இருந்த இமேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு. ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கும். நார்மலான ஒரு இமேஜுக்கும் இந்த டச் டூல் நம்ம யூஸ் பண்ணனால நம்ம இந்த இமேஜ் பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு. ஸோ நம்ம பார்ப்போம். அடுத்த டூல் என்ன, அடுத்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்த டூல்னு பார்த்தோம்னா இதில் கூடியது பர்ன் டூல். ரீநேம் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த பர்ன் டூல் அப்படிங்கிற டூல் எடுத்தோம். இந்த டூலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டூலில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது ஒரு ஏரியா, ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை நமக்கு வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கி காட்டும். கொஞ்சம் அப்படிங்கிறதுல இந்த இமேஜில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பிக்சல்ஸ், அதில் இருக்கக்கூடிய என்ன மெட்டீரியல் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டார்க் ஆக்கி ஹைலைட் ஆக்கி காட்டும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் பார்ப்போம். இது ஸ்பெஷலி நம்ம ஹேர் அந்த மாதிரியான ஏரியாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஹேரை பார்த்தோம்னா இவங்களோட தலையில் இருக்கக்கூடிய ஹேர் வந்து பேக்லைட் வந்துருக்கு. மற்றது இது வந்து ஒரு ஃபரினர் கிட் ஒன்று. ஸோ ஃபரினர் கிட் அப்படிங்கும்போது அவங்களோட ஹேர் ஸ்டைலு, ஹேர் கலர் வந்து கொஞ்சம் ஒரு க்ரே கலந்த மாதிரி ஒரு ஹேர் இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் பிளாக் ஆக்கிக்கணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த டூலில் இது பிளாக் ஆக்குறது அப்படின்னு இல்லை, இது வந்து கலர் கொஞ்சம் டார்க் பண்ணி பர்ன் பண்ணும். அதாவது நம்ம என்ன மாதிரியான விஷயம் என்ன கலரான ஒரு பேப்பரை நம்ம நெருப்பில் அடித்தாலுமே அது வந்து பிளாக் கலரில் தான் போய் நிற்கும். அந்த மாதிரியான ஒரு டூல் தான் இது பிளாக் டூல் அப்படிங்கிறது, பர்ன் டூல் அப்படிங்கிறது. இப்போ இந்த டூலில் நம்ம இதெல்லாம் ப்ரஷஸ் நமக்கு தேவையான மாதிரி சின்னதாக வைக்கலாம். ஐப்ரோஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இதை டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அளவு தான் இதில் சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த சேஞ்ச் விளங்கும் என்னன்னா, நம்ம முடியல தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு இதில் விளங்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதில் இருக்கக்கூடிய ஸ்பஞ்ச் டூல் அப்படிங்கிற ஒரு டூல். ஸ்பஞ்ச் டூல். ஓகே, இந்த டூலில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸ், இந்த இமேஜில் இருக்கக்கூடிய கலர் அப்படியே ஃபுல்லாக ஒரு வாஷ் அவுட் பண்ண மாதிரி போயிடும். சாதாரணமாக நம்ம பார்க்கணும்னா, இப்போ நம்ம சயின்ஸ்லாம் படிக்கும்போது
இந்த இலைகள்லேருந்து பச்சையத்தை நீக்கும்போது அந்த இலைகளில் இருக்க டிஷ்யூ மட்டும் வரும், கலர் இல்லாமல். அதாவது இமேஜில் இருந்த அந்த இலையில் இருக்கக்கூடிய கலர்ஸ், இந்த பச்சையம் அப்படிங்கிற கலர் வந்து நம்ம தண்ணியில் எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு அந்த டிஷ்யூவை மட்டும் நம்ம வெளியில் எடுப்போம். அந்த மாதிரி இந்த இமேஜில் இருக்கக்கூடிய கலர்ஸை நம்ம அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு அளவுக்கு நம்ம வாஷ் அவுட் போன ஒரு இமேஜ் வந்து சாதாரணமாக நம்ம பிரிண்ட் பண்ண ஒரு இமேஜ் கொஞ்ச நாள் போனோன்னா கலர்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். கலர் சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை நம்ம இதில் பண்ணலாம். பட் இது வந்து நம்ம இந்த டூல்ஸ் வந்து நான் சாதாரணமாக பேசிக்காக இந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். இதோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து இது கிடையாது. இதில் நம்ம ஹை அண்ட் ரீடச்சிங் அப்படிங்கிறது அதை நான் பிறகு உங்களுக்கு சொல்லித்தருவேன் கட்டாயமாக. அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். இப்போ நமக்கு விளங்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த சேஞ்ச் என்ன ஆகியிருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தோம்னா இந்த பேபி ஃபோட்டோவில் இருக்கக்கூடியதில் சாதாரணமாக கலர் வாஷ் அவுட் பண்ணி போனால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த 3 விஷயம் தான் இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். சாதாரண பேசிக் எடிட்டிங்கில் நம்ம இதுதான் பண்ண போகிறோம். ஓகே, இதில் நீங்கள் வேறு வேலைகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாக இப்போ இந்த நான் பேர்ன் டூல்லாம் நான் ஹேர் கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணேன். பேர்ன் டூல் சாதாரணமாக நம்ம பேக்ரவுண்ட் ஒன்று சேஞ்ச் பண்ணும்போது அந்த மாதிரியான வேலைகளுக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட். இதுதான் பேசிக் கான்செப்டை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வரக்கூடிய அட்வான்ஸான விஷயங்களை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இது தொடர்பான ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.